காற்று முறிவு தமிழில் மாற்றிக்கிறது தான் இது பண்ணலாம். பட் காற்று திசையோ வேகமோ அல்லது இரண்டுமே மாறுவது, அது வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்லும் பொழுது இன்னும் டைரக்ஷன் மாறணும், இல்லை ஸ்பீடு மாறணும், இல்லை ரெண்டுமே மாறணும். ரெண்டும் மாறினா அதாவது ஒரு சிஸ்டத்தை ஒரு உருளை மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா ரெண்டு குறைவாக இருந்தால் கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் அலைனாக இருக்கும். அதிகமாக இருக்கும் அது மாற்றம் ஏற்பட்டால் மேல் பகுதி சிதறி போக சில சமயங்களில் வேறுபாடு உண்டு. அதனால் இருக்கின்ற பொழுது குறைவு அந்த இதில் மாற்றங்கள் இருக்குனால் நிலத்துக்கு அருகில் வருகின்ற பொழுது கிளவுட் டெவலப்மெண்ட் இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்குது. படியாக அதிகரிக்கக்கூடிய ஸோ நம்ம என்ன இதில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே ஓகே 30ஆம் தேதி காலை. அது நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ சொல்லியிருக்கிறது வந்து இன்று மாலை முதல் நாளை காலைக்கு இடைப்பட்டவரில் கடலில் இருக்கின்றது. அதில் சாதகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து இன்னும் டைவர்ஜென்ஸ் அதிகமாக இருக்குது. வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் அதனுடைய தொடர்ந்து மேல் பகுதியிலிருந்து காற்று விரிவடையும் தன்மை இருக்கிறது இல்லையா, அது பார்க்குறோம். இன்னும் இருக்குது அந்த படம் 3 தினங்களாக பார்க்கும் பொழுது டைவர்ஜென்ஸில் இன்னும் 28ஆம் தேதி 26, 27, 28 தேதியில் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த மையப்பகுதியில் அதிகமான விரிவு நிறைய பார்க்குறோம். நம்ம நிறைய இருக்கிறது. கன்வர்ஜென்ஸ் இது டெம்பரரியாக குறையும். ஏன்னா நிலப்பகுதியோடு ஸ்ரீலங்காவோடைய இருந்த இன்ட்ராக்ஷன் ஃப்ளோ இருக்குது. கன்வர்ஜென்ஸ் நேற்று முழுக்க குறைஞ்சிருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் ஆகும். அதில் இருக்கிறதுனால இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால மல்டி ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால தான் நமக்கு வந்து அது புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதை ஒட்டி மேகக்கூட்டங்கள் ஃபார்மாவதிலையும் தாமதம் ஏற்பட்டது. அதனால் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. டைம் அதாவது மார்ஜினல் இன்டென்சிஃபிகேஷன் அதாவது ஒரு புயல்ன்றது வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 34 நாட்டுன்னு சொல்லக்கூடியது 34 47 நாட்டு வரைக்கும் போகணும். இது 35 36 வரைக்கும் போகணும். அது ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்திற்கு சென்றுவிட்டு திருப்பியும் வலு இழக்கக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. அது நிலப்பகுதிக்கும் வந்துட்டுருக்கு. இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால நம்ம பார்க்குறோம். முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமாட்டிக் டயக்ராமாக போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம 2 எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வு, வடபகுதியில் அதை தடுக்கக்கூடிய நிகழ்வு, இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நிலப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய காற்றோடைய இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நமக்கு இது இருக்குது. எம்ஜிஏ சப்போர்ட்டிங்காக இருக்குது. பட் ஆமாம் இதுவும் சப்போர்ட்டிங்கில் இருக்குது, இதிலும் இருக்குது. ஆனால் எதிர் திசையில் இருக்கிறதுனால இருக்குது. ஓகே தேங்க்யூ. கரெக்டாக அது வந்து 28, 27, 28 டிகிரி. சரி விஜயா 24 மணி நேரத்துக்கான இது எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கை. 48 மணி நேரத்துக்கான 29ஆம் தேதி எச்சரிக்கை, 30ஆம் தேதி எச்சரிக்கை, 31ஆம் தேதிக்கான எச்சரிக்கை. தரைக்காற்று இன்றைக்கு நாளைக்கு வரைக்கும் வந்து 45, 55, 60 கிலோமீட்டர். மாலை முதல் கடக்கும் வரை வந்து 60, 70. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, பதிவான மழையின் அளவு சொன்ன மாதிரி. கன்வர்ஜன் நேற்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு 60 இருந்தது, இப்போ 30 ஆயிரம். டைவர்ஜென்ஸ் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அப்பர் லெவலில் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. விண்டு ஷியர் இந்த மையப்பகுதியில் கிரீன் கலர் இருந்த சாதகம், ஆனால் இந்த பக்கத்தில் வரும்பொழுது நிலப்பகுதி ஒட்டி வருகின்ற பொழுது அது உங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்கு. அதனால் ஷேர் ஆகுது, கிளவுட் வந்து ஷேர் ஆகுது, டெவலப்மெண்ட்டு ஷேர் ஆகுது. வேகம் சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. 13 கிலோமீட்டர் பர் ஹவரிலிருந்து கிட்டத்தட்ட நகராமல் கூட இருந்திருக்கு. 6 மணி நேரத்துக்கு நகராமல் இருக்கு. சொன்ன மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு, அந்த நிலப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய காற்று, பிறகு வட திசையில் இருக்கக்கூடிய
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையான மியாட் மருத்துவமனையில் ஈவிக்கு ஏங்க அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கேன்னா மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிருகசீர்ஷா நட்சத்திரோதயாः உதயநிதி ஸ்டாலின் நாமதேயஸ்யாः மு.க. ஸ்டாலின் அவர்கள் பூர நட்சத்திரம் புரா நட்சத்திரோஜாதயாः மு.க. ஸ்டாலின் நாமதேயஸ்யாः மதிப்பிற்குரிய துர்காமா அவர்கள் அஸ்வதி நட்சத்திரோஜாதயாः துர்காமா நாமः யஜமானஸ்யாः குமாரः. திருப்போரூர் அருகே கார் மோதி 5 பெண்கள் பலியான விபத்தில் காரை ஓட்டிய மாணவர் போதையில் இல்லை என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? மாமல்லபுரம் அருகே பண்டிதமேடு எனும் ஒரு கிராமத்துல நேற்றைய தினம் 5 பெண்கள் சாலையோரமாக அவர்கள் அமர்ந்திருந்த போது அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று மோதியதுல 5 பேருமே உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டி வந்த ஜோஸ்வா என்ற ஒரு கல்லூரி மாணவரை கைது செய்தார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையில் இருந்து வந்தது. குறிப்பாக இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் இந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர்கள் போதையில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை முன்வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த இளைஞர்கள் 4 பேரும், இந்த காரில் இருந்த 4 இளைஞர்களுக்குமே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக அவர்கள் குடிபோதையில் இருந்தார்களா அல்லது வேற எதுவும் போதைப் பொருட்களை அவர்கள் உட்கொண்டிருந்தார்களா என்பதை பரிசோதிப்பதற்கான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய அறிக்கையில அவர்கள் எந்த விதமான போதைப் பொருளை உபயோகிக்கவில்லையோ அதே போன்று மது பழக்கத்துக்கும் அவர்கள் அன்றைய தினம் மதுவும் அருந்தவில்லை என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 2 சட்டப்பிரிவுகளை சேர்த்திருக்கிறார்கள். ஒன்று, அதில் அதிவேகமாக, அதாவது ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிந்தே வேகமாக வாகனத்தை இயக்குவது. மற்றொரு சட்டப்பிரிவு கொலையாகாத மரணம், அதாவது விபத்தின் மூலமாக ஒரு மரணத்தை ஏற்படுத்துவது என்ற அந்த சட்டப்பிரிவு. இந்த 2 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தாலும் இந்த வாகனத்தை ஓட்டிய இளைஞரை தான் கைது செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அந்த நபரை மட்டும், ஜோஸ்வா என்ற அந்த மாணவரை மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க அவர்கள் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 மாணவர்களையுமே காவல் நிலைய பிணையில் விடுவித்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.